வணக்கம் மக்களே. நேற்று ஜனவரி 1 2024 உலகம் ஃபுல்லாக இந்த புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. மக்கள் எல்லாருமே என்ன நினச்சிருந்துருப்பாங்க அப்படின்னா, இந்த வருடமாவது எனக்கு நல்ல வருடமாக அமையணும், நான் நிம்மதியாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு இந்த வருடம் எனக்கு துணை புரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சிகரமாக நேற்று எல்லாருமே புத்தாண்டை கொண்டாடிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் ஜப்பான்லேயுமே கொண்டாடிட்டு இருக்காங்க. மதியானம் ஒரு 2 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடி சீக்கிரம் இன்னும் சிறிது நேரத்தில் ஜப்பானில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வரப்போகுது. இந்த நிலநடுக்கம் கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக இருக்கனால மக்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க, அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி ஒரு 2:30 மணி நேரத்தில் ஜப்பானுடைய வடமேற்கு பகுதியாக இருக்கிற சூசு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 7 மேக்னிடியூட் அளவுக்கு, அதாவது 5 to 6, 7ங்கிறது ஜாஸ்தியான அளவு. அந்த அளவுக்கு மேக்னிடியூடுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்குது. 4000 வீடுகள் இருக்கிற அந்த ஏரியாவில் என்ன ஆகுதுன்னா, கண்மூடி இமைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 1000 வீடுகள் தரமட்டமாயிருது. அங்கே இருந்த மக்கள் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அந்த மக்களை மீட்க போகிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, அடுத்த இடங்கள் சில மணி நேரத்தில் சில கிலோமீட்டர்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தால் தாக்கப்படுது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை மீட்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்குள்ளே நடந்த விஷயத்தினால ஒரு 1000 குடும்பங்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியல அப்படின்றாங்க. இது அடுத்தடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மணி நமக்கு ஒரு 3:15 மணி ஆகுது. இப்போ 2:30 மணிக்கு கிடச்ச நியூஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேற்று 4:30லேருந்து இப்போ 2:30 மணி வரைக்கும், அதாவது ஒரு நாள் ஆகலை, இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே 150 முறை நிலநடுக்கம் ஜப்பானை தாக்கியிருக்கு. ஸோ இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஜப்பானுடைய ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு நம்ம அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஜனவரி 1ஆம் தேதி நடந்திருக்கு. ஸோ இந்த நிகழ்வு அடுத்தது என்ன, இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அந்த அரசாங்கத்துக்கோ அங்குள்ள நிபுணர்களுக்கோ தெரியல இந்த நிலநடுக்கம் எப்போ ஸ்டாப் ஆகும்னு. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட அங்கே என்ன ஆகுதுன்னா, நிலநடுக்கம் நடந்துட்டு இருக்கு, மக்கள் உயிர் விட்டுகிட்டே இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, டெக்னிக்கலி அட்வான்ஸாக இருக்கிற ஜப்பானாலேயே அந்த நிலநடுக்கத்தை மக்களை மீட்டு கொண்டு வர முடியல. நிலநடுக்கம் நடந்து முடிஞ்சிருச்சு, அங்கே உள்ள மக்கள் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு தெரியல. வெறும் 48 உடல்களை மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்திருக்காங்களாம். இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. மீட்பு குழுவோடைய சக்திக்கு மீறி எல்லாமே நடந்துருச்சு. எங்களால் மீட்பு பணி இதுக்கு மேலே பண்ண முடியல, இது மேலே எங்களால் முடியலை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமாக அமெரிக்காவும் பிரிட்டனும் கை கொடுக்குறாங்க. ஸோ ரிஷி சுனாக் அமெரிக்காவுடைய பிரைம் மினிஸ்டர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய மீட்பு குழு வரும்னு இருக்காரு. அது மாதிரி அமெரிக்காவுடைய பிரைம் மினிஸ்டர் ஜோ பைடன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட மீட்பு பணியும் ஜப்பானுக்கு சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோரதாண்டவம் இது வரைக்கும் நடந்த ஒரு 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 கோரதாண்டவத்தில் மிகப்பெரிய கோரதாண்டவம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நம்ம நல்லபடியாக வேண்டிப்போம், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.